விஜய்க்கு வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எம்ஜிஆரோட அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ சுந்தர் சி உங்க கூட்டணி கட்சியில மத்திய உதவி வேட்பாளராக போட்டிடுறாரு. சுந்தர் சி வந்துங்க யாரா இருந்தாலும் அவர் வேட்பாளராக தான் நாங்கிறோம். அவருக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு, அவருக்கு ஃபேஸ் ஒளி, அவர் டைரக்டரு, அவர் திரைப்பட நடிகர். அதனால குஷ்புடைய கணவர், குஷ்பு கோயில் கட்டிய ஊருக்கு தமிழ்நாடு. ஆனால் அந்த குஷ்புவே ஜெயிக்க முடியாது. நீ அதை பாருங்க. இது ஆஃப்டர் தேர்தலாம் தம்பி விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு எம்ஜிஆர்னா யாரா, எம்ஜிஆர்னா அது மற்றெல்லாம் இதே கிடையாது. அது தேர்தல் முடிந்த பிறகு யார் என்பது அவருக்கு தெரியும். நான் மற்றதெல்லாம் பற்றி பேச. திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அருமையான ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. 60 புதுமுக வேட்பாளர்களை ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஆனால் எடப்பாடியால் எதையும் செய்ய முடியவில்லை. அவரை பொறுத்தவரை தேடி பார்த்து பழைய முகங்களைத்தான் கொண்டு வந்திருக்கிறார். 2021 போட்டியிட்டவர்களுக்குத்தான் பெரும்பாலான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நிச்சயமான டெபாசிட் போகக்கூடிய தொகுதிகளை எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு தள்ளிவிட்டிருக்கிறார், கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளிவிட்டிருக்கிறார். அங்கே அவர்கள் டெபாசிட் வாங்குவதே சிரமம். டெபாசிட் கிடைக்கக்கூடிய தொகுதிகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறதாக அவர் நினைக்கிறார். அங்கேயும் டெபாசிட் போக வைக்கின்ற முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். பைத்தியம் பிடிச்சி பேசுறவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? என்ன அதிமுக எவனா கருணாநிதி அழிக்க பார்த்தார முடியல. விஜய் வந்து அழிச்சிட போறாரு, விஜய் கட்சிக்கு அழிச்சிட போறாங்க. அதே நிர்மல்குமார் வந்து அதிமுக தான் இருந்தார், ஐடிவிங்கள மாநில இணைச்சல் இருந்தார். அது இங்கே அங்கே போனவொடனே ஏதாவது கடைக்கு கொண்டு போயிருக்காரு. அங்கே ஒன்றும் கிடைக்காது, கொய்யாப்பழம் கூட கிடைக்காது. அங்கே தாவேக்கால போனவனுக்கு பூரா கொய்யாப்பழம் கூட கிடைக்காது. போனவன் பூரா திரும்பி வந்து அவன் பல ஏற்கனவே இருந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. நிர்மல்குமார் வந்து எவ்வளோ வேகமாக வரப்போறாரு பாருங்க அதிமுக. எனக்கு ஃப்ரெண்டு தான் அவர். அதெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை. அங்கே இருக்கிற இடத்துல வந்து அவர் பேசுகிறாரு. அவரெல்லாம் பாருங்கள் எத்தனை இடத்துக்கு இப்போ டெபாசிட் வாங்க முடியாது. நீங்கள் இப்போ தாவேக்கால போட்டுக்கிற வேட்பாளர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு. பூரா வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க. பப்ளிக் மக்களை சந்திக்கக்கூடிய திறமையோ தகுதியோ அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. ஒரு சில ஆளை தவிர ஒரு சில அரசியல் அனுபவம் உள்ளவங்க அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு மரியாதையான ஓட்டு வாங்குவாங்க. மற்றபடி 98% வேட்பாளர்கள் மிக 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 பின்தங்கிய நிலைக்கு போயிடுவாங்க. திட்டத்தெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்கு எந்த கட்சிக்கும் அதிமுகவுக்கோ ஒன்றியத்தில் இருக்கின்ற பாஜக அரசுக்கோ எந்த தகுதியும் இல்லை. இன்றைக்கு நடக்கின்ற தேர்தலில் அவர் சொன்னதை போல டெல்லியா தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு தான் ஜெயிக்கும், டெல்லி ஜெயிக்கவே முடியாது. நம்மளை அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கூப்பன் 8000 கொடுத்தா அவர்கள் விரும்புகின்ற பொருளை மகளிர் எந்த பொருளை வாங்கினால் நமக்கு பயன்படும் என்பதை அவர்களே போய் வாங்கி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், சேலையாக இருந்தாலும் வேறு எந்த பொருளாக இருந்தாலும், கடையில் போய் வாங்குகின்ற காய்கறியாக இருந்தாலும் சேலையாக இருந்தாலும் ஒரு 1000 சேலையை பார்த்து தான் ஒரு சேலை வாங்குவாங்க. காய்கறி கடையில் போய் பார்ப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய வெண்டிக்காயை ஒடிச்சு பார்ப்பாங்க. 10 கடையில் போய் 10 கடையில் ஒடிச்சு சரியாக ஒடியலை, இதெல்லாம் ரொம்ப முத்திரங்காயாக இருக்குது வேணாம் போயிடுவாங்க. கத்திரிக்காயை அமைக்கி பார்ப்பாங்க. கத்திரிக்காயை அமுக்கினா அவங்களே என்ன, இது வந்து கருணக்காயாக இருக்குது, இந்த காய் சரியில்லை அப்படின்னா வேற ஒரு கடையை பார்ப்பாங்க. பார்த்து பார்த்து வாங்குவதில் மகளிரை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. அவங்களாம் வாங்கிட்டாங்கன்னா மோசமானது வாங்கினாலும் அவங்க ஏற்றுக்குருவாங்க, நல்லா திருப்தியாக இருப்பாங்க. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அதை பற்றி கேட்க வேண்டியதில்லை. எனவே அந்த 8000 ரூபா கூப்பனுங்கிறது மிகச்சிறந்த திட்டம். நான் கூட யோசிச்சு பார்த்தேன். இப்போ யோசிச்சு பார்த்தேன், இப்படி கார்னர் பண்ணி பார்த்தேன். செலெக்ஷன் என்பது மகளிருக்கு ஒரு தனி கலை. அதை பார்த்து நல்லா வாங்குவாங்க, எதை செலக்ட் பண்ண நினைப்பாங்க. விஜய் அவர்களோட வருகையை எப்படி பார்க்குறீங்க? பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போதே நம்மளை வந்து சாதிய ரீதியை தான் பிரதிநிதித்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னி வரைக்கும் நம்ம மூளையை நம்மளை அறியாமல் சாதி ஒழிப்பு பற்றி பேசினாலும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக சாதி அடிப்படையில் தான் எல்லா தீர்மானங்களும் நடக்கும். அதிலிருந்து ஏதோ விலகி இருப்பாரான்னு நினச்சி அது என்னென்னா கூட இருக்கிறவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதில் தான் போயிட்டுருக்காருன்னு தோணுது. பார்ப்போம். அவர் செயல்பாடுகளை நாங்கள் வருங்காலில் தான் பார்க்க வேணும். அதனால இப்போ கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்திருக்கு. நிறைய ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிச்சா போதும் சிஎம் ஆயிடலான்ற கனவுல எல்லாம் வராங்க. கட்சி ஆரம்பிச்ச புதுசு இல்ல, அரசியலும் புதுசு இல்ல. அவங்களோட அரசியல் கூட்டம் எல்லாமே அனுதாப கூட்டமா மாறிக்கிட்டு இருக்கு.
விஜய் போற இடத்துல எல்லாம் காவு வாங்குறாரு. நீங்களே சொல்லுங்க, ஒவ்வொரு கூட்டமா போட்டு ஊர் ஊரா போய் சொந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் சாகடிக்கிறதுக்கு இவர் எதுக்காக கட்சி ஆரம்பிக்கணும்? விவசாயம் பார்த்து செத்தவங்க கூட கம்மி, விஜய பார்க்க போய் செத்தவங்க தான் அதிகம். வாப்பா, வெளியில வா, மக்களை பாரு, மக்கள் கிட்ட பேசு, மக்களை சந்திச்சு பாருன்னு சொன்னா இவங்க எல்லாம் என்ன வெளியில வர சொல்றாங்க. நான்லாம் வரமாட்டேன்னு வீடியோ கால் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வெளியில வர சொல்றாங்க, நான் வரமாட்டேன். ஆனா பாருங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் வருவான், ஐடி கார்டோட வந்து பூத்துல நிப்பான்னு சொல்றாரு. அப்ப கடைசி வரைக்கும் விஜய் வரமாட்டாரு. வீட்டுக்கு விஜய் வர்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.